Hi children, book reading part, cell biology, cell to organism. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஒரு செல் இருந்துச்சுன்னா அது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், மோர் தென் ஒன் செல் இருந்துச்சுன்னா அது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அப்போது அப்போனா பார்த்தீங்கன்னா செல்லிலிருந்து ஆர்கானிசம் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தோம். அண்ட் அதோட புக் ரீடிங் பார்ட்டு தான் இது, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அமீபாவில் பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு செல்லு தான் இருக்குது. அந்த ஒரே செல்லில் வந்து எக்ஸ்கிரீஷன், டைஜஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஹியூமன் அப்படிங்கிறது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதுலேயும் வந்து எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், டைஜஷன் எல்லாமே வந்து அதில் நடக்குது இல்லையா. அப்போது செல்லுலேருந்து ஆர்கானிசம் ஆகணும் அப்படின்னா என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ செல்லிலேருந்து ஆர்கானிசம் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா செல், அதுக்கப்புறம் டிஷ்யூ, அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம், ஃபைனல் லெவல் என்ன, ஆர்கானிசம், ஓகேவா. ஸோ செல் டு ஆர்கானிசம். மெனி செல்ஸ் ஃபங்க்ஷன் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் combine together to form an organ, and different organs to form an organ system, which leads to form an organism. So நிறைய செல்ஸ் சேர்ந்தது என்ன அப்படின்னா டிஷ்யூஸ், ஓகேவா. நிறைய செல்ஸ் சேர்ந்தால் அதுக்கு வந்து டிஷ்யூஸ். அண்ட் மோர் தென் ஒன் டிஷ்யூ இஸ் known as organ. More than one organ is known as organ system. More than one organ system is known as organism, ஓகேவா. ஸோ செல்லுலேருந்து செல்லுக்கு அப்புறம் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. ஸோ டிஷ்யூவெல்லாம் சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசம், ஓகே. இப்போ ஆர்கானிசம்ஸ். மெனி டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன் டுகெதர் இன் அ பாடி. எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ நம்ம கிளாஸில் வந்து இது அப்படியே ஆப்போசிட்டாக படிச்சுட்டு வந்திருப்போம். ஐ மீன் ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம் அப்படி படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போ ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னா நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தால் அது ஒரு ஆர்கானிசம். என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, லாரிங்ஸ், நாசல், நாவிட்டி, சாம்பர்ஸ், அதெல்லாமே லங்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, நம்மளோட கிட்னி. ஸோ இதெல்லாம் என்னது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா நம்மளோட ஹார்ட் தான் எல்லா பக்கமும் பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது இல்லையா. ஸோ அது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் சேர்ந்தால் தான் அது என்னது ஒரு ஆர்கானிசம். அப்போ ஆர்கன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா many organs together form an organ system which is concerned with a specific function. For example, respiratory system which has organs like nostrils, nasal chamber, windpipe, lungs that helps in the process of respiration, okay. So organism na group of organ system is known as organism. அதில் வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம்மை பற்றி பார்த்தோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த மாதிரி. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் known as ஆர்கன்ஸ் இல்லையா. ஸோ என்னென்ன ஆர்கன் அப்படின்னா இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஒரு ஆர்கன் சிஸ்டம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குன்னா நாஸ்ட்ரல், நாசல் சாம்பர், வின் பைப், லங்ஸ். ஸோ இதெல்லாமே என்னது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஒரு ஆர்கன்ஸ், ஓகே. அதே மாதிரி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம். ஸோ ரூட் சிஸ்டமில் என்னென்ன வரும் அப்படின்னா ப்ரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெரிட்டரி ரூட் அப்படிங்கிறது வருது, ஓகே. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸேஷன் இன் த சாயில், ஓகே. ஸோ ஆர்கன் சிஸ்டம்னா என்னென்னா மோர் தென் ஒன் ஆர்கன்ஸ் இஸ் known as ஆர்கன் சிஸ்டம். மோர் தென் ஒன் ஆர்கன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃபார்ம்ஸ் ஆர்கன் சிஸ்டம், ஓகே. ஸோ இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா அதில் நாஸ்ட்ரல், நாசல் சாம்பர், வின் பைப், லங்ஸ் இருக்குது. இதில் ஹியூமனில். அதுவே ஒரு ரூட் சிஸ்டம் பிளான்ட்டில் அப்படின்னா ப்ரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெரிட்டரி ரூட் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ இது வந்து ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சர், ஓகே. ஸோ ஆர்கானிசம், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன், டிஷ்யூ, செல். இது வந்து பிளான்ட் பாடி. ஆர்கானிசம், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன், tissue, cell. So the cell is differ from plant cell and also animal cell, okay. அப்போ tissues differ, அதோட formation, அதோட structure எல்லாமே என்னது
டிஃபர் ஆக தான் இருக்குது. Now organ, a collection of different tissues work together to perform a specific function or functions is called an organ. Human body has different organs like stomach, eye, heart, lungs, etc. are made up of different types of tissues. Plant have organs such as leaves, stems and roots. So organ அப்படின்னா என்னென்னா group of tissues is known as organs. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ ஹார்ட் அப்படின்னா என்னது, பிளட்டை வந்து பம்ப் பண்ணுற வேலை மட்டும்தான் ஆர்கன். ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன். நம்மளோட ஹேண்டுங்கிறது ஒரு ஆர்கன். ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நடக்குது, மூவ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி ஐஸ் அப்படின்னா பிளிங்க் பண்ணுறதுக்கும், ஐஸ் வந்து பிளிங்க் கொஞ்ச நேரம் பண்ணுறோம் அண்ட் பிளிங்க் பண்ணாமல் கூட இருக்கிறோம், க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் ஷேக் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும் ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. அதே மாதிரி பிளான்ட் அப்படின்னா அதோட ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டெம், லீவ்ஸ், ரூட். ஸோ இதெல்லாமே என்னது பிளான்ட்டோட ஆர்கன்ஸ். Tissue. Tissue is a group of cells organized for a specific function. Tissues have following features like same shaped cells or different shaped cells to perform a common function. Human and other animals are made up of nervous, epithelial, connective and muscle tissues. Plant have transport, protective and ground tissues. Okay. So tissues அப்படின்னா என்னென்னா group of cells is known as tissues. ஓகேவா, group of cells is known as tissues. அப்போ இந்த டிஷ்யூஸ் வந்து என்னன்னா ஒரு சேம் ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்குது. ஹியூமன் பாடியில் எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி பிளான்ட் பாடியில் டிரான்ஸ்போர்ட் டிஷ்யூ, ப்ரொடக்டிவ் டிஷ்யூ அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்குது. ஓகே, ஸோ இதில் அப்போ டிஷ்யூஸ் என்ன தான் பிளான்ட் செல்லிலிருந்து அனிமல் செல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். Cell is the building unit of living organisms. You can see in a hand how many types of cells are there to work together to perform its function. So cell is known as basic unit of life. ஸோ செல்லு தான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், டிஷ்யூ பார்த்தோம், ஆர்கன் பார்த்தோம், ஆர்கன் சிஸ்டம் பார்த்தோம், ஆர்கனிசம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கும் எது பேசிக் அப்படின்னா செல்லு தான் பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட். ஓகே, செல் இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ இதில் ஏன் அப்படின்னா அந்த செல்லு தான் என்னது ஒரு ஆர்கனிசமோட ஸ்ட்ரக்சர் அண்டோட ஃபங்க்ஷனை வந்து டிசைட் பண்ணுறது. அண்ட் ஸோ அதனால் இது என்னது செல்லு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற வேலையும் இந்த செல்லோட வேலை தான். ஸோ செல் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் இன் எனி லிவிங் ஆர்கனிசம். Now you know that there are many similarities between plant and animal cells. Let us see how they differ from one another as in the picture. So I'll tell you I already told you in the slide the difference between plant cell and animal cell. In detail we'll study in the next class. Now it's a time for assignment question. Which organelle use energy from sunlight to make starch? So in the process of photosynthesis, chloroplasts are the only cell organelles that can produce starch by using energy from sunlight. Classify the following terms into cells, tissues, organs and write in the tabular column given below. So you have to classify which is cell, which is tissue, which is organ. So neuron, RBC, WBC, ovum, squamous. So these are the cells. Xylem, phloem, adipose tissue, cartilage tissue are the tissues. Lungs, brain, hand, muscle, heart, leaf. These are the organs. Compare the plant cell and animal cell. This tabular column gives a differentiation between animal cell and plant cell. Organs in cell wall. Cell wall is absent in animal cell. Cell wall is present in plant cell. Shape irregular, regular and fixed. Vacuole. Smaller vacuole are present. Larger vacuole are present in plant cell. Centrioles. Present in animal cell. Only present in lower plant cell. Chloroplast is absent in animal cell. Present to make their own food in
plant cell. Cytoplasm is present in plant cell and also animal cell. Ribosome also present both in plant and animal cell. Mitochondria also present both in plant and animal cell. Plastids are absent in animal cell, present in plant cell. Endoplasmic reticulum, smooth and rough endoplasmic reticulum in both animal and plant cells also present. Write the correct sequence from cell to organism. So this is the correct sequence. Cell, tissue, organ system, organism. So these are the assignment questions. So read well and write well, and followed by worksheet. Write out the function for the following cell organelles. So already taught you in the class now. So remind that and fill in the table column. Label the parts for the plant cell and animal cell. Which of the cell organelle is known as food producer? So I have given you the option. You have to select the correct answer. Dash is a unicellular organism. Dash is a basic structural and functional unit of life. Dash is called group of cells. Dash is present in plant cell. Okay. And give reasons for the following. Why do lysosomes are known as suicidal bag? Okay. So the reason you have to write. Why a nucleus is important among other cell organelles? So that also you have to write. Identify the following cell organelle. So you have to write the cell organelle name, the name alone. Okay. So complete it. Submit it to your class teacher. Thank you.